இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உனக்கு வரவிருக்கும் துன்பத்தை பற்றி அஞ்சாதே. நம்முடைய வாழ்க்கையின் கடினமான தருணங்களில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆழமான ஆறுதலும் வழிகாட்டுதலும் அளிக்கிறது. பயப்படாதே என்ற ஆண்டவருடைய வார்த்தை துன்பம், சோதனை, இழப்பு எல்லாவற்றிலும் இருந்து விடுபட ஒரு ஊண்டுதலான வார்த்தையாக இருக்கிறது. துன்பம் வரும்போது பயத்தில் சுழங்காமல் அதை தைரியத்துடன் எதிர்கொள்ள வேண்டும் என ஆண்டவர் சொல்லுகிறார். சத்துரு எங்களுடைய உடமையை பறிக்க நேரிடும், உறவுகளுக்கு இடையிலான ஒற்றுமையை குலைக்க நேரிடும், குடும்பத்துல அமைதியை இழக்க நேரிடும். எங்களுக்குள்ளவற்றை எல்லாத்தையும் எங்களுக்கு இழக்கும் நேரம் வந்தாலும் நாங்கள் ஒரு நாளும் அதை குறித்து கவலைப்படக்கூடாது. திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் குறிப்பிட்டது போல பிசாசு நம்மை சோதிப்பான். 10 நாட்களுக்கு சோதனையில் வேதனை உற்றாலும் இறக்கும் வரை நம்பிக்கையோடு இருந்தோமானால் வாழ்வை முடியாக சூட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, சோதனைகள் நம்மை அழிக்க அல்ல, நம்மை சுத்திகரித்து உறுதிப்படுத்தவே அனுமதிக்கப்படுகிறது. துன்பங்கள் நிரந்தரம் அல்ல. வாழ்க்கையில் வரும் சிரமங்கள் ஒரு எல்லைக்கு தான் இருக்கும். அவை முடிவில்லாதவையும் அல்ல, கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. இது நமக்கு நம்பிக்கையையும் பொறுமையும் தருகிறது. மரணம் வரை விசுவாசமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு எடுத்து கூறுகிறார். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நமது விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும். உண்மையான விசுவாசம் வசதிக்காக இருக்கக்கூடாது. சோதனைகளின் நடுவிலும் ஆண்டவரை பிடித்துக் கொள்வதே அதன் உண்மையான அடையாளம். இப்படியான விசுவாசத்திற்கு ஆண்டவர் அளிக்கும் பரிசுதான் ஜீவ கிரீடமா. எனவே இன்றைய கண்ணீர் நாளைய மகிமைக்கான விதையாக மாறும் என்ற நம்பிக்கையில் உறுதியாக இருந்து ஆண்டவருக்காக நமது வாழ்வை ஒப்பு கொடுத்து அவருடைய பாதையில் நடக்க பழகுவோம். ஆமேன்.